இப்போ சமீபத்தில் நம்ம சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். படித்து சொன்னடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்களான்னு. அது மாதிரி இப்போ நம்ம நேருவானன்ட்ட சொல்லலாம், அண்ணே படித்து சொன்னோமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் இடி உள்ளே வந்துருச்சு. ஊழல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாமல் படித்த இளைஞர்கள் வாழ்க்கையில் இப்படி விளாட்றீங்க? கஷ்டப்பட்டு படித்து தோல்வி அடைகிறப்ப இருக்கிற வலியும் வேதனை எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 3 அட்டம்ப்டில் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி இளைஞரோட வாழ்க்கையை விளையாடாதீங்க. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறையில் இப்போ ஒரு புது சிஸ்டமை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டெண்டர்லேயும் யார் வேணாலும் பங்கெடுக்க முடியாது. அதுக்கு சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது எந்த இடத்துல வேலை நடக்குதோ அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணிட்டாங்க, அந்த ஒப்பந்ததாரர் ஆய்வு பண்ணிட்டாங்கன்னு சம்பந்தப்பட்ட டிஇ இல்லைனா சிஇ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நான் கேட்குறேன், வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது? இல்லை நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அங்கே இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கா? எதுக்காக இந்த சிஸ்டம்? யாருக்கு டெண்டர் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. திமுக காரங்களை பற்றி சொல்லுவாங்கள்ல, திமுக காரனா சும்மா இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உண்மைதான். திமுக காரங்க விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிறவங்க. நம்ம சயின்டிஸ்ட் ஏவா வேலு அண்ணனும் அவங்க டீமு தான் இந்த சிஸ்டமை கண்டுபிடிச்சி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே வழக்கு, எஃப்ஐஆர் தான். ஒரு அரசு இயந்திரம் எவ்வளோ பலம் வாய்ந்தது, எவ்வளோ பெரியது. சின்ன பசங்க சாதாரண ட்வீட் போட்டால் உடனே வழக்கு பதிவு செய்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணுறன்னு மிரட்டுறீங்க. இது ஒரு ஆட்சிக்கு அழகாது. இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நடந்த கூட்டத்தில் பியூசிஎல் வழக்கறிஞர் அவர்கள் மேலே குண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் காவலர்கள் இருக்கிறப்பே அந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது ஜனநாயகமா? இதை பற்றி எந்த ஊடகமாவது கேள்வி கேட்குதா?